நம்ம வந்துட்டு ஒரு 2 BHK வீடு வந்து பெயிண்டிங் பண்ணுகிறோம். ரீபெயிண்டிங் இந்த மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல நாங்க. இன்னைக்கு என்ன கிழமை வச்சுட்டப்பா? 16 16 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்துட்டு வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது பெயிண்ட் வேலையில. அப்படி நம்ம 2 பேரும் சைன் தான் ஆகணும். சித்தி பாத்துக்கா பாரு, சித்தி இப்படி கஷ்டப்படுறாங்க பாரு. யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? சித்தியை பாத்துக்கா இப்படி இருக்குது. வேலைன்னா வேலை தான், செய்தாகணும். வேலை 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 செஞ்சாதான் எப்படி எல்லாம் லீக்கேஜ் இருக்கு, பட்டி கிட்டி எல்லாம் பார்த்துட்டு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற முன்னாடி நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல நாங்க. ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. வாடா, வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா. நீ வேணா சண்டைக்கு வா. வாயில வசம்ப வச்சு தேக்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேட்கிறேன், விளங்குமாடா? போடா போய் வேலை வெட்டிந்தா பாருங்கடா. சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? குத்து குத்திர அண்ணே, ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்துண்ணே. அப்படியா? எல்லா இடத்துலையும் இது ஒரு பிரச்சனை இருக்கு. டிராக்டர் மோஷனை சேம் கலர் அடிக்கணும். அந்த ரூம் போல் வாங்க. அரைக்கரை கிட்ட வேலை செஞ்சுக்கிறது இன்னைக்கு. என்ன வேணா என்ன சாப்பிட்ட நாஷ்டா கல்ல? தோசை 3 பேர் தோசை சாப்பிட்டுட்டோம். இப்போ டைம் வந்து 11 ஆயினுக்குது. 10 ஆயினுக்குது. என்ன அது திடீர்னு ஹீரோக்குள்ள நடக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? நாஷ்டா அது பட்டி பிஓபியா? அது பட்டி தான், இது பட்டி தான், 2 பிரச்சனை. நல்லா ஃபில்அப் பண்ண லெவலா, அதனால இந்த பென் மார்க்கு ஒரு பெரிய கஷ்டம். அதனால கெமிக்கல் போட்டு தேய்ச்சினுக்கிறோம் நம்ம. உண்மையை சொல்லக்கூடாது, நான் நினைச்சா சொல்ல வச்சிட்டே. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? தண்ணி போட்டு தேய்ச்சி க்ளீனாக எடுத்துனுக்குறோம். ஏன்னா அப்படியே தேய்ச்சா பவுட்ரு வர வந்து பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. எப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருந்துச்சு, அப்படி ஆயிடுச்சு. இதுதான் ட்ரிக்ஸு. யாருன்னா ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க பெயிண்டர்ஸுங்க. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. இல்லையா சிதாப்பா? பெயிண்டர்ஸுங்க யாருன்னா ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இல்லையா? தண்ணி போட்டு தேய்ச்சி எடுத்துருக்கணும். நான் சொல்கிறேன், சொல்லு. வணக்கம் சொல்லு சித்தப்பா. ஆ அனக்கு கண்ணுல முன்னாடி போடுற சொல்லு. நல்ல மாதிரி இன்னைக்கு நாள் போனோம். நம்ம நாள் இன்னைக்கு நல்ல மாதிரி போனோம். அதனால குஷியாக வேலை செய்துட்டு இருக்கோம் இல்லையா? நேற்றெல்லாம் பொங்கல். பொங்கல் வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதுடா. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நைட் 10 மணிக்கு வந்தோம். அப்புறம் நாங்கள் வெளியே போகலாம், வெளியே பார்க்கலாம். One 102. அப்படியே வந்து இந்த கையை வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நானும் விமலன் சேனல் இருக்குது, அதில் எல்லாம் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறோம் சேம் கலரு. ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அடிக்கிறது தான். ஆமாம் வேணா. எல்லாரும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. யூடியூப்ல ஆயிரம் வீடியோ பண்ணி அதை போட்டு ஆயாதா? உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. பெயிண்டிங் வேலை பண்ண அடிக்க ஸ்டார்ட் பண்ற ரோலர்ல இந்த ஸ்டிக் போட்டு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? என்னன்னா சாப்பிட்டு வந்துட்டோம். நம்ம இன்னும் மதியானம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வேலையை. என்னாச்சு தப்பா சாப்பிட்டா? முட்டை. அப்புறம் அப்புறம் ಅಷ್ಟೇ ಅಂದ್ರೆ ಹೇಳಿ ಡೀಟೇಲ್ ಆಗ. சித்தி எப்படி இருக்க? சாப்பிட்டியா மத்தியானம்? சித்திக்கிட்ட போட்டு கொடுத்துறேன். நம்ம சிக்கன் சாப்பிட்டோம் இன்னைக்கு. எல்லாரும் பாருங்க, நம்ம வீட்டுல இருக்கிற யாருக்கு பார்த்தா நான் சொல்றேன்னா, நாங்க சிக்கன் சாப்பிட்டோம், ரைஸ் சாப்பிட்டோம். ஆனா நம்ம சிக்கன் ஆனா சிக்கன் சாப்பிட்டு போட்டோம்னா சாப்பிட்டு எனக்கு வாங்கி ஆமா சுத்தி கேட்டுக்கினே வச்சுட்டு இப்படி நவீனா உள்ள போயிட்டான். உள்ள போய் வச்சுங்கண்ணா. என்ன சாப்பிட்டேன் நானு? நான் சப்பாத்தி சாப்பிட்டேன். சப்பாத்தி சிக்கன் கோச்சு இப்படி எல்லாம் சாப்பிட்டு வெளியில வந்து இப்படி எல்லாம் சாப்பிடுறோம். ஆனா வீட்டுல ஏன் சைன் தர மாட்டேன்றீங்க? கேள்விப்பா என்ன சொல்ற? நீ வாங்கி கொடுக்க மாட்டேன்ற வீட்டுல?
சிப்பா ஏன் வீட்டுல பண்றது நீ வாங்கி கொடுக்கலன்னு அர்த்தம். கரெக்டா கரெக்டா இல்லையா? என்ன சொல்ல மாட்டேன்றதோ எஜ்ஜ சொல்லிடு. மூவா மூவா இல்லையா? கரெக்டா சொல்லு. முந்து ஃபால்ட்டா சித்தித ஃபால்ட்டா? ஆமாவா? கேட்டுக்கோ சித்தி. ஹலோ எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்க ரெக்கார்டு. ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நம்ம வீட்டில் சாப்பிடணும்னா கொஞ்சம் சைட்டுக்கு எல்லாம் வாங்கி தரோம். அதனால வெளியே சாப்பிட்றோம். அது வேற விஷயம். அது ரேர் சாப்பிட்றது இல்லையா? இல்லையா ஸ்டபா? அது ரேரு. மிச்சப்படியெல்லாம் நாங்கள் சாப்பிட்டாக்கா தோசை, இட்லி, குஷ்கா அவ்வளோதான் சாப்பிடுவோம். மிச்சம் சாப்பிட மாட்டோம். வேலைக்கு வந்தால் மட்டும்தான் சாப்பாடு சாப்பிடுவோம். ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு நம்ம கெட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆமாவா சித்தப்பா? ஆமாவா இல்லையா? ஆமாவா? அவ்வளோ கஷ்டப்படுறேன் பாரு. ஸ்பைடர்மேன் இப்படி நம்ம கஷ்டம் எப்படி இருக்கு. நீங்களாம் லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணாக்கா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு. வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும். ஆனால் நம்மளுக்கு எல்லா வீடு பெயிண்ட் அடிக்கணும்ட்டு. என்ன ஸ்டாப்பா? ஆமாவா? ஆமாவா? கீழே அடிக்கிறப்ப பார்த்தா பாரு உட்காந்துக்கிறான். இன்னும் புச்சு போட்டிருக்க. சாருக்கு டீ இல்லைன்னு ஆகுறது இல்ல. அடி போட்டு ரெக்கார்டு வாங்கிடுது. மாட்டிக்கணும் அவ்வளவுதான். செகண்ட் கோட் அடிச்சுட்டு உக்காந்துக்கிறாங்க. இன்னொரு ரூம் அடிக்கிறாங்க. நாளைக்கு முடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு முடிச்சுட்டு இன்னொரு இடத்துல 18ஆம் தேதி அங்க ஓட்டணும். ஏன் வாங்க இந்த நம்ம ஞாயிற்றுக்கிழமையே லீவ் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுது இல்லையா நவீனா? நவீனா ஏய் ஆமாவா? என்ன சித்தப்பா? நீதான் தப்பா எடுக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஓனர் தரணும். நீதான் ஓனர். எங்க இருக்கா? எங்க ஆயக்கு தெரியாம பேசுறானாமா பாக்கலாம். என்ன சித்தப்பா? ஆமாவா? அதான் ஃபோன் பண்ணிச்சு. வருது இவ்வளோ பெரிய லைசன்ஸ். பெரிய வேலை ஆயிடுச்சுன்னா போதும். அதுவே இந்த கேஷ் இதுதான் மெயின். அதான் அதுக்கே கையை வச்சுட்டாங்க. நாளைக்குனா நான் சின்ன பீஸ் தான் அதுதான். இப்போ வேலை முடிஞ்சிச்சு. கை கால் கழுவிக்கிறாங்க. நிக்கிறலாம் தெரியல. வாங்க பாதிதான் தெரியுது. வாங்க தலை கம்மினா கீழே வந்துச்சுன்னா ஃபுல்லா வந்துடும். கீழே வந்துச்சுன்னா ஃபுல்லா வந்துடும். தலை பாதி எடுத்துக்கோ கீழே வருது. அவ்வளவுதான். கை கால் கழுவிக்கிறாங்க. இப்ப ரைட்டு வேலைக்கு முடிஞ்சிச்சு. வேலை பாய் சொல்லு. அவ்வளவுதான். நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கோட் செகண்ட் கோட் எல்லாம் இது இங்க இருந்து ஒரு ஹால் முடிச்சிருக்கோம். அப்புறம் அப்படியே போனாக்கா கிச்சனு. இன்னும் எல்லாம் கழிச்சுக்காரு. ஏன்னா வீடு காலி இல்லையா, அதனால கொஞ்சம் கிளீன் பண்ணலான்ட்டு. வீடு
என்ன பண்ற இப்படியெல்லாம் வீடெல்லாம் சரி இது வேலை முடிஞ்சிச்சுன்னா டைம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காலி வீட்டுல எல்லாம் கொஞ்சம் அழிச்சு பேண்ட் எல்லாம் போட்டுக்கின்னு ஃப்ரெஷ்ஷா இருக்கல பேண்ட் எல்லாம் போட்டு கல் கஸ்கி எல்லாம் போட்டு இல்லையா சிறப்பா இதமா இல்லையா இதோ ஆமா இல்லையா ஆமா ஆமா ஆமாதான் என்ன கிளம்பிருந்தான் ஓடி வந்துட்டான் அடி அதான் இப்ப பேண்ட் போட்டுக்கிறதான் பேண்ட் போட்டாக்கா பயனாக்கிறதா கிளம்பி லைக்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ நிறைய போடுறேன் சரி வட்டா பாய் பாய் வீட்டுக்கு வந்துட்டோம் எங்க அம்மா இப்படி உட்காந்துக்கிறாங்க சின்னம்மா அவ்வளவுதான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டோம் வேலை முடிஞ்சிச்சு தூங்குறதான் ஆமா இன்னைக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா போயிட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சா கோயிலு பாரதி அம்மா கோயில் சூப்பரா இருந்துச்சு. என்ன பண்றீங்க இதுல? பிரசாதா பாருங்க ஏதோ அதான் கொஞ்சம் எத்தனை வந்துக்கிறாங்க புளியோகரை போதை விட அவன் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுறாங்க போதும். தயிர் சாப்பாடு நானும் அவங்க கூட அவங்க போட்டா தயிர் சாப்பாடு எல்லாம் வேண்டாம் விடு இன்னும் வேணாம் போத இதே போதும் பொங்கல் வேணாம் இது வேண்டாம் இதே போதும். குடும்பம் இது மட்டும் கொடு. இது அது கொடு. அதை சாப்பிட்டுட்டு தான் நான் குடிக்குவேன் வாரக அம்மா கோயில் சாப்பாடு பிரசாதம் புளியோகரை பொங்கல் தயிர் சாப்பாடு